இன்றைக்கி விஜய் கிரியேஷனில் சூப்பரான சாஃப்டான ஒரு ப்ளம் கேக்கு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளம் கேக்கு இவ்வளோ சாஃப்டாக வரும்னு நானே நினைக்கல, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரையில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மெதுவாக கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவே சூப்பராக நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்படுது. இந்த மாதிரி கட்டிப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதுவே லிக்விடாக விட்டுடும் நமக்கு. பாருங்கள், இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுது பாருங்கள். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கல, ஆனால் சூப்பராக நமக்கு கேரமைல்ஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க, ஸ்லோவாக வச்சு கிண்டுங்க. நமக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதிக நேரம் விட்டுறக்கூடாது, அது ரொம்ப கசப்புத்தன்மை கொடுத்துரும். இந்த அளவுக்கு கலர் இருந்தாவே போதுமானதாக இருக்கும் பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சுட தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றுங்க. மெதுவாக ஊற்றுங்க, தெரிச்சிட போது. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுட தண்ணி தான் ஊற்றணும். இப்போ அடுப்பு ஃபுல்லாக லோவில் வச்சுருங்க. லோவில் வச்சுட்டு இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம். கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 50 கிராமுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாதாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கோங்க. செரி பழத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இஷ்டம்தான். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 4 லவங்கம், கொஞ்சமாக பட்டை போட்டுக்கோங்க. இந்த கேக்குக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் அதை சேர்த்துடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர், நல்லா சாஃப்டாக. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட பீட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கைகளாலவே சூப்பராக சாஃப்டாக செஞ்சிடலாம் பாருங்கள். நல்லா கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கைகளால் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நம்ம அரைச்ச அந்த சர்க்கரையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் சூப்பராக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். 2 முட்டை சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வேகமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். நல்லா நம்ம கைகளாலவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டேயும் பீட்டர் இருக்காது, நம்ம கைகளாலவே நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் இதை இதில் சேர்த்துருங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க.
ஒரே பக்கமாக மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாத்திரம் பெருசாக எடுத்துக்காத, கரெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுட்ருக்கேன் பாருங்கள். சுற்றியும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ நல்லா டேப் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா காற்று இருக்கக்கூடாது, பபிள்ஸ் போயிடும். அதனால் நல்லா டேப் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம கடாயில் தான் செய்ய போகிறோம், அவனில் இல்லை. இப்போ மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், நம்ம என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடாயை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கேக் ட்ரேவை வச்சுட்டு ஒரு 45லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். ஒரு 50 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள். வெந்திருந்ததுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் அதிகமாக வைங்க. எனக்கு 1 ஹவர் ஆச்சு வேகிறதுக்கு. கொஞ்சம் குத்தி பாருங்கள் வெந்துருச்சானிட்டு. கத்தியில் ஒட்டாமல் வந்துருச்சு, வெந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லேஸ் போட்டுக்கலாம். கேக் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம ஃபுல்லாக பட்டர் பேப்பர் போட்டதுனால அப்படியே ஈஸியாக எடுக்க வந்துடும் நமக்கு. அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைகளில் போய் வாங்கினா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக கிடைக்காது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ப்ளம் கேக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எல்லா பொருள்களையும் சொன்ன மாதிரி அதே மெத்தடில் செஞ்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு ப்ளம் கேக் நமக்கு கிடைக்கும். நம்ம கடைகளில் போய் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடிக்கு ட்ரை பண்ணுவீங்க. விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.